ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கனரின் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது வாகமன் பார்ட் 2 தான் உங்களோட நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட லாஸ்ட் வீடியோ வாகமன் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த வியூவை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்குள்ளே நம்ம பார்க்க போகிறது என்னென்ன கேம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வாகமனில் இந்த அட்வென்ச்சர் பார்க்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்திருந்த சீசன் பார்த்திங்கன்னா கேம் எங்களால் விளையாட முடியல. ஆனால் சீசனை எங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சீசனை பார்க்குறப்ப எங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, கொடைக்கானலை விட இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, என் கூட வந்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லாமல் தான் நாங்கள் வெளியில் நாங்கள் போனோம். இப்போ இந்த வாகமன் அந்த அட்வென்ச்சர் பார்க்குக்குள்ளே சில முக்கியமான இடங்கள்லாம் நம்ம லாஸ்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த வியூவெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ அந்த கேமுக்கு நம்ம போகிற பாதை தான் இது. அந்த அட்வென்ச்சர் பார்க் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகான வாகமனில் தான் நிற்கிறோம். என்ன அழகான பனி படர்ந்து வேக மூட்டைகள் இருக்குன்னு பார்த்தீங்களா? வாங்க நம்ம பார்க்குக்குள்ளே போகலாம். ஓகேயா? வாங்க 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 வாங்க. சரியான பனி மூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கிளைமேட்டு அவங்க தான் தெரியுறாங்க. இங்கிட்டு ஒரு பாதை போகுது, அங்கிட்டு ஒரு பாதை போகுது. எந்த பாதைகளை நம்ம போனாலுங்க அந்த பாதை எங்கே கொண்டு நம்மளை விடுது அப்படின்னா திரும்ப என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு விடுது. அதுதான் இந்த பார்க்கோட ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் எங்கிட்டு போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நானும் என் ஃப்ரெண்டும் எப்படியோ வந்தால் திரும்ப என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் வந்துட்டோம். சரி, ஓகே. அதே மாதிரி பிள்ளைங்க எல்லாருமே தனித்தனியாகவே அவங்களே போயிட்டு கரெக்டாக அந்தந்த இடத்துல நின்றுட்டாங்க. இப்போ இங்கிட்டு ஒரு பாதை போச்சா, இப்போ இந்த சைடு ஒரு பாதை போகுது. ஸோ அந்த பாதையில் தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா, இங்கே ஒரு அருமையான ஒரு கேம் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ கேம் தான் அது எல்லாமே. இங்கே நம்ம மணி கட்டிட்டு தான் இந்த கேம்லாம் நம்ம விளையாடணும். அடியில் நம்மளுக்கு கொஞ்சம் பள்ளத்தாக்காக இருக்கும். இதில் கயிறில் நம்ம கயிறை பிடிச்சி நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கட்டை மாதிரி போட்டு கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க இல்லையா, அதில் அந்த பாலத்தில் நம்ம நடக்கிறது. அதுக்கப்புறம் தொங்கும் பாலம் வேறு இருந்தது. இந்த பாலத்துக்கு கீழே நம்மளுக்கு நல்ல ஒரு பள்ளமாக தான் இருக்குது. இந்த பாலத்தில் நம்ம நடக்கிறது சரியான த்ரில்லிங் தான். ஆல்ரெடி நம்ம ரோஸ் பார்க் போயிருந்தோம். லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்துக்கு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம போயிருந்தோம். அதுலேயுமே இந்த பாலம் சின்னதாக கயிறில் நம்ம நடக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாதை நம்மளை எங்கே கொண்டு போகுதுன்னு பாருங்களேன். ஒரு அருமையான ஒரு குட்டி குளம் மாதிரி இருந்தது. எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த சீசனில் இந்த தண்ணிக்கு பக்கத்தில் நம்ம இருந்துட்டு அழகான அந்த மேகமூட்டத்தை நம்ம பார்க்குறப்ப, அதுவும் குளிரை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது. பாருங்கள், கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். கண்டிப்பாங்க வாகமன்லாம் நம்ம வரோம் அப்படின்னா 2 சீசனில் கண்டிப்பாக வரணும். ஒன்று நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கிறப்ப கேம் விளையாடுறதுக்காண்டியே இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்குள்ளே வரணும். இன்னொன்று, இந்த சீசனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த டைமில் வந்தோம் அப்படின்னா இந்த சீசனை கண்டிப்பாக செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நம்ம நேராக அந்த பாலத்துக்கு தான் போகிறோம். அங்கே மேலே நடந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே என் கூட வந்தவங்க தான். நான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். எல்லோரும் ஆல்ரெடி மேலே ஏறி கீழே இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்மளும் அங்கே போகலாம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டேன். இதுதான் லாஸ்ட்டு பாலம். எல்லாமே அடியில் பள்ளம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு பயம் இல்லை, ஆனால் நல்லா பாதுகாப்பாக இருக்குது. குட்டீஸுக்கெல்லாம் நடக்கிறாங்க. இதுதான் எல்லா குட்டீஸுகளும் நடக்கிறாங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் எங்கள் கூட வந்தவங்க தான். இவங்க தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். பயம் இல்லாமல் தைரியமாக பேரண்ட்ஸ் கூட இல்லாமல் ஒரே குரூப்பாக அவங்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க.
சவுண்டு வேறு கொடுத்துட்டே போகிறாங்க. ஜாலியாக இருக்குல்ல. அங்கே எதிர்த்தாப்பில் வரவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அப்படியே நம்மளுக்கு இந்த மேகம் மூட்டவங்க பாருங்கள், அந்த பாதையே தெரியல அந்த சைடு. ஸோ அவங்க ஒரு பாலமாக ஏறி 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 சுற்றி வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒரே ஒரு பாலத்தில் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலத்தில் ஏறலான்னு சொல்லிட்டு நான் அந்த லாஸ்ட்டு பாலத்துக்கு வந்து நான் போனேன். ஒரே ஒரு நிமிஷம் போகலாம். இது ஒரு பாலம். அதாவது நம்ம சின்ன பாலத்துலேருந்தும் பெரிய பாலத்துக்கு போகலாம், இல்லை பெரிய பாலத்துலேருந்தும் நம்ம சின்ன பாலத்துக்கு வரலாம். எல்லாருமே வந்துட்டு சின்ன பாலத்துலேருந்து பெரிய பாலத்துக்கு போனாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய பாலத்துக்கு போயிட்டு அப்படியே சின்ன பாலத்தில் வந்துட்டு அப்படியே நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த பெரிய பாலத்துக்கிட்ட நாங்கள் வந்தாச்சு. மழை பெய்ய ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், இது சரியான பள்ளம். என்னால் இவ்வளோ தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண முடியுது. சரியாக நம்மளுக்கு வெளிச்சம் இல்லாதனால இந்த இடம் வந்து சரியாக உங்களோட என்னால் ஷேர் பண்ண முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பாலத்தில் நம்ம அப்படியே மெதுவாக நடந்து போவோம். நல்லா ஒரு அருமையாக இருந்ததுங்க. இந்த பாலத்தில் ஏறி நடந்தப்போ நல்ல பாதுகாப்பாக நம்மளுக்கு இருந்தது. உயரமான இடத்துல நம்ம நடக்கிறப்ப செம்ம ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஓகே, அப்படியே மெதுவாகவே நாங்கள் போனோம். அப்படியே மெதுவாக ஏறி மேலே போயிட்டு இன்னொரு பாலத்துக்கு நம்ம போயிட்டு அப்படியே வெளியே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இந்த பெரிய பாலத்தில் சென்ட்ரு வரப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் இறங்குறப்போ ஒன்றும் தெரியாது. ஏன்னா இந்த சென்ட்ரு பகுதியில் தான் நம்ம சரியான பள்ளத்தில் வந்து நம்ம மேலே நிற்போம். ஆனால் எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு மறைச்சிருச்சு. மேகமூட்டம் ஃபுல்லாக மறைச்சி கிளைமேட் உண்மையிலே சூப்பருங்க, செம்மையாக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே மெதுவாக அந்த பாலத்தில் மெதுவாக இறங்கிடுவோம். இப்போ நம்ம அந்த பாலத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ நான் 2வது பாலத்துக்கு வந்துட்டேன். இந்த பாலத்தை நம்ம அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இந்த பாலத்தோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த பாலத்தை வந்து ஃபுல்லாக வந்து கம்பி வலையில் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாதுகாப்பாக இருந்தது. இந்த பாலத்தில் நம்ம நடக்கிறப்ப பயம்லாம் இல்லை. ஆனால் நம்ம உயரத்தில் நடக்கிறோம், அதுதான் ஒரு த்ரில்லிங் அனுபவம் இந்த பாலத்தில் நம்ம நடக்கிறது. அதுவும் நாங்கள் போன சீசனில் எல்லாருமே வந்துட்டு செம்ம ஜாலியாக அந்த பாலத்தில் வந்து நடந்துகிட்டு இருந்தாங்க. நல்லா மழை, அதுக்கப்புறம் மேகமூட்டம், அதுக்கப்புறம் சின்னதாக கொஞ்சம் அப்பப்போ வெயில், நல்லா குளிர். இந்த அனுபவம்லாம் உண்மையிலே செம்மையாக இருந்தது. ஓகே, இப்போ இந்த பாலத்துலேருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு. இன்னும் மீதி 2 பாலம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்குள்ளே என்னென்ன கேம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நாங்கள் வந்த டைமில் வந்துட்டு நல்ல குளிராக இருந்தனால நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், கேமெல்லாம் நாங்கள் வந்து விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம கேம் விளையாட வரணும் அப்படின்னா தனியாக நல்லா ஒரு வெயில் சீசனில் தான் நம்ம வரணும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 2 பாதையாக பிரிஞ்சுது. அதில் வந்துட்டு இந்த பாதையில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதையில் போனோம். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா பாதைகள் இந்த பார்க்குக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு பாதையும் நம்மளை வந்துட்டு ஒரு கேம் இருக்கிற இடத்துல தான் கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் அந்த பாதை வந்து என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு வந்து போய் விட்டுரும். அதனால் இந்த பார்க்கை பொறுத்தவரை பயமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா தொங்கும் பாலம் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இதுவுமே பள்ளத்துக்கு மேலே தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து இது வந்து சரியாக வந்து தெளிவாக தெரியலை. இருந்தாலும் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கிளைமேட் பாருங்கள், இந்த இடத்துலையும் சூப்பராக இருக்கா? இதெல்லாம் சரியான பள்ளம். பொதுவாக இந்த இடத்துல நம்ம நடந்து போகிறப்ப கொஞ்சம் வந்துட்டு கரெக்டாக ரோட்டில் வந்துட்டு இந்த சென்டரில் நடந்து போகிறது பெட்டர். ஓரமாக நடந்து போகிறப்ப அதுவும் சின்ன பிள்ளைங்களெலாம் நம்ம வச்சுட்டு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஏன்னா கொஞ்சம் பள்ளங்கள் வந்து இருக்க தான் செய்யுது, ஜாக்கிரதையாக போகணும். ஓகே, இப்போ வந்துட்டு நாங்கள் அந்த தொங்கும் பாலத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பாலத்தை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்ருக்கோம். இங்கேருந்து ஏதாவது பாருங்கள், ஏதாவது முன்னாடி நடக்கிறவங்க யாருமே நம்மளுக்கு வந்து தெரியல. இப்போ நம்மளுமே வந்து நடக்கிறது வந்து பின்னாடி வரவங்களுக்கு சுத்தமாக வந்து தெரியாது. ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜாலியாக கத்திக்கிட்டே பேசிகிட்டே நாங்கள் வந்து போனோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ஆள் வராங்க அப்படிங்கிறது முன்னாடி போகிறவங்களுக்கும் வந்து தெரியும், பின்னாடி வரவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறனால. ஓகே, இந்த பாலம் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். லைட்டாக இந்த பனிமூட்டத்தில் இதுதாங்க அந்த பாலம். ஆனால் சரியாக நம்மளால் பார்க்க முடியல. நாங்கள் எல்லாருமே இந்த பாலத்தில் தான் நடந்து போகணுன்னு பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் எங்களோட பேட் லக், இதில் வந்து நாங்கள் வந்து நடந்து த்ரில்லிங் அனுபவத்தை அனுபவிக்க முடியல. இருந்தாலும்
ஏன்னா நம்ம வந்து சீசன் அப்படி, நம்ம இந்த சீசனை தான் நம்ம வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, இந்த பாதை தான் அது. இது வழியாக நம்ம இறங்கி போய் அந்த பாலத்தில் நடந்து போகணும் போல். ஓகே, இதுதான் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இந்த பார்க்லேயே கேமில் வந்து நம்ம வந்துட்டு இந்த கண்ணாடி பாலத்தில் நடந்து போகிறது மட்டும்தான் கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தி, ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னாங்க டிக்கெட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டோம். எங்களோட பேட் லக், நல்லா மேகமூட்டம் வந்து பயங்கரமாக மழை வர மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா மழையிலே நனைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான மழைக்கு வந்து நாங்கள் காத்திருக்கோம். இப்போ வந்துட்டு இங்கனக்குள்ளே எல்லோரும் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க கண்டிப்பாக இந்த இடத்த. ஊஞ்சல் ஆடுறது, அதாவது பள்ளத்துக்கு மேலே நம்ம இந்த இடத்துலேருந்து ஊஞ்சல் நம்மளுக்கு வந்து ஆட்டி விடுவாங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் கூட வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஊஞ்சலில் ஆடுற இடம் அந்த இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த மலையிலேயே வந்து கொஞ்சம் இடங்களை சுற்றி பார்க்குறதுக்காண்டி போயிருக்காங்க. நாங்கள் மலையில் ஆல்ரெடி நனைஞ்சாச்சு, அதனால் வந்துட்டு ஓரமாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். ஒரு டீயும் அதுக்கப்புறம் ஃபேமஸாக இருக்கிற ஒரு பஜ்ஜியும் நாங்கள் சாப்பிட்டுட்டு சுட சுட சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். எப்போ மழை நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இங்கேயுமே ஒரு அருமையான கேமு, இது எல்லாமே குட்டி பிள்ளைங்களுக்காண்டி. அதுக்கப்புறம் இந்த சைக்கிளிங் வந்து இருந்தது, ஒரு வட்டத்துக்குள்ளே 2 சைக்கிள், அது வந்து அப்படியே சுற்றுற மாதிரி, அதுவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு கேம் இருக்குன்னாங்க. எல்லோரும் போயிருக்காங்க, ஆனால் நாங்கள் போகலை, உட்காந்துட்டோம். இந்த மழையை நம்ம அனுபவிப்போமே, இந்த குளிரையும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். செம்ம ஜாலியாக இருந்தது. நாங்கள் போன டைம் வந்துட்டு மழையும் கூட, சரியான மழையும் இருந்தது. நாங்கள் இந்த மலையில் நாங்கள் என்னென்ன இடங்கள்லாம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம், இந்த கிளைமேட்டில் நாங்கள் என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து வாகமன் வந்து ரொம்ப ஒரு அருமையான பிளேஸு. ஸோ வாகமன் போனோம் அப்படின்னா இந்த சீசன்லேயும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. நல்லா ஒரு அருமையான சீசன். நம்ம ஊட்டி கொடைக்கானலில் எவ்வளோ குளிர் இருக்குமோ அதை விட பல மடங்கு இந்த சீசனில் இங்கே நல்லா இருந்தது. இங்கே வாகமனில் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னா அது நிறையா இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பார்க் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இந்த மழை நின்றோன்னே நம்ம இன்னொரு இடத்துக்கு, ஒரு பார்க்குக்கு வந்து நம்ம போகிறோம். அதை நான் வந்துட்டு அந்த வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் என்னோடய சேனலில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓகே, இந்த சைடில் தான் எல்லோரும் போயிருக்காங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.